என்னடா அவன் சொன்னா? பொம்மை படமா? என்ன பிடிச்சவங்கள கோடி பேர் காட்ட வெளியில. என்னடா கூட்டமா தேட்டருக்கு போறானுங்க? என்ன படம்டா? எதுவும் பெரிய ஆக்டர் எதுவும் சூப்பர் ஸ்டார் படம் எதுவும் மறுபடியும் ரிலீஸ் ஆயிடுச்சா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா எல்லாருமே அனிமி படத்துக்கு போயிட்டு இருக்காங்க. டீமன் ஸ்லேயர் படத்தோட ரிவ்யூ தாங்க நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம டீமன் ஸ்லேயர் படத்தை பார்த்தாச்சு. படம் சும்மா வேற லெவல் தான். நம்ம இந்த ரிவ்யூக்குள்ள போலாமா? இந்த படத்துல நிறைய பிளஸ் மைனஸ் நிறைய இருக்கு. நம்ம முதல்ல பிளஸ் பார்க்கலாம். இந்த படத்துல பிளஸ் சொல்லணும்னா அனிமேஷன் தாங்க. என்னமா பண்றாங்க அனிமேஷனு? அவங்க கிட்ட இந்த கிராபிக்ஸ் கார்டுல நிறைய குமிஞ்சு கிடக்கும் போல குப்பை மாதிரி அதை எடுத்து சொருவி நிறைய கிராபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அனிமேஷன்லாம் வேற லெவல் தாங்க. பூசான்ற ஒரு கேடு கட்ட வில்லனு எல்லாத்தையுமே இன்ஃபினிட்டி கேஸ்டருக்குள்ள தள்ளி விட்டுருவான். அதுக்கப்புறம் அவங்க எப்படி அப்பர் ரேங்க் டீமன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாவே இருக்கும். ஆனா ஒன்லைன் ஸ்டோரி நினைச்சு நீங்க அப்படி அசால்ட்டா நடிச்சிடக்கூடாது. இந்த படத்துல ஆக்ஷன் சீன்லாம் வெறித்தனமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா ஆக்ஷனா தான் போயிட்டு இருக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் உங்களுக்கு ஃபிளாஷ்பேக்ல ஒன்று வைப்பாங்க பாருங்க. ஆகாஷோட ஃபிளாஷ்பேக்லாம் ஐயோ நான்லாம் கண்ணீர் விட்டேங்க. நீங்க செகண்ட் ஹாஃப் போறீங்க அப்படின்னா கையில டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெறிச்சட்டையில தான் துடைக்க வேண்டியதா இருக்கும். அப்புறமா இந்த படத்தோட ஒவ்வொரு கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷனும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் நீங்க ஆகாஷோட இன்ட்ரோவை பார்க்கணுமே. கத்துக்கங்கய்யா தமிழ் டேரக்டர், கத்துக்கங்க. இன்ட்ரோனா எப்படி வைக்கணும்னு கத்துக்கங்க. கறியை வெட்டிட்டு திரும்பினா அது இன்ட்ரோ கிடையாது. கூலிக்கு தெரியாது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. கறியை வெட்டிட்டு திரும்பினா அது இன்ட்ரோவா? இன்ட்ரோவுக்கு முன்னாடியே எவ்வளோ கத்தல் எவ்வளோ கதறல் அப்படி மாசா இருந்தது. அந்த பில்டிங் எல்லாம் ஒட்டச்சிட்டு ஆகாஷா வரும்போது ஹீரோ ஆகாஷா அப்படின்னு கத்தும் போது நம்ம ஆகாசத்துல பறந்த பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு சீன் தமிழ் படத்துல இதே மாதிரி ஒரு இன்ட்ரோ வச்சா ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய மாஸ் எலிவேஷன் சீன்லாம் சூப்பரா வச்சிருந்தாங்க. எங்கடா ஏதோ தமிழ் படத்தை பார்த்து எது கத்துக்கிட்டாங்களா? இந்த புஷ்பா கேஜிஎஃப் இதெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டாங்க போல இருக்கு. அதுவும் ஒவ்வொரு அந்த ஹீரோக்கெல்லாம் அவன் இப்ப ஆகாஷம் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அடிச்சுட்டு ஒரு லுக் விடுவான் பாருங்க. அதெல்லாம் அல்டிமேட். தியேட்டர் சும்மா செதறிச்சு தான் சொல்லணும். நான் இந்த படத்தை தமிழ் டப்பிங்ல தான் பார்த்தேன். ஐயோ தமிழ் டப்பிங்கை பத்தி சொல்லணுமே. அதுவும் அப்பர் ரேங்க் டீமன் 1 அதோட வாய்ஸ்லாம் ஐயோ வெறித்தனமான வாய்ஸுங்க. நீங்க தியேட்டர்ல நல்ல சவுண்ட் குவாலிட்டி உள்ள தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா ஆகாஷோட பிளாஷ்பேக் கொஞ்சம் பெருசா வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதுல ஒரு பிளஸ் இருக்கு. என்னன்னா அது நம்ம தலைவர் ரகுவரன் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த வாய்ஸை கேட்கறதுனால அது ரொம்ப பெருசா போனாலுமே நம்மளுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஏன்னா வேரியேஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க டீமனா இருக்கும் போது ஒரு ஆகாஷாக்கு இருக்க வாய்ஸ் வேரியேஷன் வேற மாதிரி இருக்கும், இதுக்கும் வேற மாதிரி இருக்கும். அதனால நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதை தவிர்த்து ஒரு பெரிய நெகட்டிவ் நம்ம இதுல சொல்லவே முடியாது. ஏன்னா சும்மா அடிச்சுக்கிட்டே இருந்தா குத்திக்கிட்டே இருந்தானா எதுக்கியா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஏதாச்சும் ஒன்று பேசுங்கய்யா, கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணுங்க அப்படி சொல்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால எதுக்கு நம்ம இவன் அடிச்சுக்கிறான், எதுக்காக இவன் டீமன் ஆனா அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி வரும்போது நம்ம கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம். சரிப்பா கொஞ்சம் அப்படி சண்டை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அவங்களோட பிளாஷ்பேக் பார்த்துட்டு வருமா. அப்புறமா கொஞ்சம் சண்டே வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சண்டை கம்மியான மாதிரி இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்தது. ஏன்னா ஃப்ளாஷ்பேக் முடிச்சுட்டு அவன் என்னடா கொஞ்சம் பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை சோர்ந்துக்கிட்டு சரி ஃப்ளாஷ்பேக் முடிச்சா இப்போ அடிச்சுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஃபைட் இல்லாமல் மறுபடியும் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கேயே கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தான் இருந்தது. உண்மையாக தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கொஞ்சம் லேக்காக தான் இருந்தது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கடைசியில் இன்னும் கொஞ்சம் நல்ல சண்டை. ஏன்னா நம்ம கிளைமேக்ஸில் ஃபைட்டை பார்த்து பழகிட்டோமா. இன்னும் கொஞ்சம் நல்ல சண்டை வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் முக்கியமான ஒரு நெகட்டிவ்ங்க, படம் முடிஞ்சிருச்சுன்ட்டு சொல்லி டைட்டில் கார்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஓ படம் முடிஞ்சிருச்சோ ஆனால் லைட்டும் போட்டானுங்க. பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஒரு அனிமேஷன் சீன் சூப்பராக இருக்குது. அதுவும் படம் போய்கிட்டே இருக்குது. படம் இன்னும் முடியலையே அப்புறம் எதுக்குப்பா நீங்கள் டைட்டில் கார்டு போட்டிங்கன்ற மாதிரி கடுப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அனிமேஷனில் இன்ஃபினிட்டி கேஸ்டர் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டேரக்ஷன்லாம் மாறும் பாருங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதை ஃபுல் ஸ்க்ரீனில் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிருக்கும் போது நல்லா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பார்த்தா நல்லா இருக்கும்னு நினச்சோம். ஆனால் லைட்டெல்லாம் போட்டு வச்சு அந்த சீனே எடுத்து விட்டானுங்க. அது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குமே தவிர மற்றபடி நீங்கள் டீமன் ஸ்லேயரை இது வரைக்கும் 4 சீசன் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் இதை தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்க. செம்மையாக இருக்குங்க. அது நம்ம தலைவன் ஜெனிட்ஸு அவனோட இன்ட்ரோக்கெல்லாம் தியேட்டரே அலறிச்சு. அந்த அளவுக்கு நம்ம தலைவன் மாஸ் காட்டிட்டான். அப்புறமா முக்கியமா நம்ம தலைவன் இனோஸ்கேயை பத்தி சொல்லி ஆகணும். இனோஸ்கேக்கு தமிழ் டப்பிங் பண்ணவங்களுக்கு ஒரு சல்யூட் தாங்க பண்ணணும். அதுல ஒரு தனிய ஒரு ஸ்டைல சிரிப்பாக பாருங்க. அது சிரிப்பை கேட்டா நம்மளுக்கே சிரிப்பு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான சிரிப்பு. மொத்தத்தில் இந்த டீமன் ஸ்லேயர் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அனிமி ஃபேன்ஸுக்கு இது ஒரு தீபாவளி. செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால மிஸ் பண்ணாம அனிமி ஃபேன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல போய் பாத்துருங்க. அதுவும் நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்க தியேட்டரும் நல்ல ஸ்கிரீன் இருக்க தியேட்டர்லயும் போய் பாருங்க. நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 10க்கு 8 தாராளமா கொடுக்கலாம். 2 ஏன்டா குறைச்ச அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் லேக் இருந்ததுங்க. அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
அது நம்ம இது சொல்ல முடியாது. ஏன்னா அது மாங்கால இருக்க கதையை தான் அவங்க எடுத்து பண்றாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ராவும் எதுவும் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா பண்ணணும்னா அவங்க உட்கார்ந்து யோசிக்கணும், ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா கொஞ்சம் அவங்க மாத்துறாங்க, மொத்தமா சொதப்பிடும். அதனால அவங்க மாங்கால இருக்கிறத எடுத்து அப்படியே அடாப்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதுல பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஆக்ஷன் கொரியோகிராஃபி கொஞ்சம் நல்லாவே இருந்தது. எனக்கு பிடிச்ச ஆக்ஷன் சீன்னா ஆகாஷா ஃபைட் சீன் தான். அது ரொம்பவே நல்லா இருந்தது. கொரியோகிராஃபி வேற மாதிரி இருந்தது. இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்கன்னா உங்களோட ரேட்டிங் என்ன? நீங்க எந்த லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. டீமன் ஸ்லேயர் படம் மாதிரி யாருக்கெல்லாம் சோலோ லெவலிங் படம் தியேட்டர்ல வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்களோ கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம புது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. நம்ம தொடர்ந்து புது அனிமி கண்டென்ட்டா இந்த சேனல்ல போட்டுக்கிட்டே இருப்போம். அதனால மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.